மக்களே பெரிய சம்பவமே நடந்து போச்சு. 5 மணி ஷூட்டுக்கு நானும் தீபக்கு தூங்கிட்டோம். 6:15 தான் இப்போ போயிட்டு இருக்கோம். கழுகி ஊற்ற போனாங்க என்னன்னு அதெல்லாம் கேட்கணும். ஜாலியாக இருக்கும். நாங்கள் தான் சீக்கிரம் வந்தோன்னு பார்த்தா எங்களோட சீக்கிரமாக முகேஷ் வந்திருக்காங்க. முதல்ல வந்து என்ன கேம்னா அந்த ஃபிளிப் த பாட்டில் கலரிங் கப்பை வந்து மேட்ச் பண்ணணும். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஓரளவு நான் ஆன்சரை கெஸ் பண்ணிட்டேன். ஆனால் வந்து எனக்கு அந்த பாட்டில் வந்து கரெக்டாக விழாது. அதில் அந்த கேம் வந்தாலே கண்டிப்பாக நான் வந்து தோத்துருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது எனக்கு ஒரு தடவை கூட விழல. ஆக்சுவலாக நான் 2 பாட்டிலை கண்டுபிடிச்சேன். 2 கலர் வந்து பர்ஃபெக்ட் மேட்சை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் 3வது இதுக்கு வந்து எனக்கு என்னன்னு தெரியல. ப்ராமிஸாக தான் அட்லீஸ்ட் எனக்கு அந்த ஒரு பாட்டில் வந்து ஃபிளிப் த பாட்டில் அந்த இது வந்து விழுந்திருந்தா நான் ட்ரை பண்ணியிருப்பேன் ஏதாச்சும். பட் எனக்கு ஒன்று கூட விழல. நானும் போட்டு பார்த்தேன். சுத்தமாக ஒரு வாட்டி கூட விழல. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். அறிவாளி டேய் இது ஜெயிக்கலாம். இந்த வாட்டி சத்தியமா ஜெயிக்கலாம். டேய் எல்லாம் என்ன மேட்ச் என்ன டக்கு வைடா போடா போயிட்டே ஒரு மேட்ச் அப்படி தான் கரெக்ட். இது ஏகே ஃபர்ஸ்ட் நாம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் ஆட்ல வரலாம் 2 மேட்ச் அதாவது இந்த கேமை பத்தி முகேஷுக்கு வந்து ஆக்சுவலா தெரியாது. இது எப்படி பண்ணணும்னு சுத்தமா முகேஷுக்கு தெரியாது. அவனே கன்ஃபியூஸா தான் இருந்தான். இந்த பாட்டில் வந்து கரெக்டா விழுந்தது முகேஷுக்கும் ராஜாவுக்கு மட்டும் தான் கொஞ்சம் நல்லாவே கரெக்டா விழுந்துச்சு. நான் நினைச்சேன் ராஜா கரெக்டா மேட்ச் பண்ணிடுவானு. பட் ராஜாவும் ஒரு டைம் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். முகேஷ் வந்து ஃபுல்லாவே அவனுக்கு குழப்பமா தான் இருந்துச்சு. தீபக் ஓரளவு கெஸ் பண்ணிட்டான். பட் அவங்க 3 பேர் தான் மாறி விழுந்துச்சு. தவிர எனக்கு விழவே இல்லை. அடுத்ததாட்டு ஊதித்தல்லுன்னு ஒரு கேமு. ஆக்சுவலா அந்த கேமை நான் எவ்வளவு படுமட்டமா விளையாட முடியுமோ அவ்வளவு படுமட்டமா நான் விளையாடி வச்சேன். ஒரு கப்பு கூட எனக்கு கீழே விழல. ராஜா எல்லாத்தையும் ஊதி தள்ளிட்டான். அந்த கேம்லயும் மட்டமா தோத்துட்டேன். ஆக்சுவலா இந்த வாட்டி ஷூட் பண்ணும்போது நான் ஒரு கேம்லயே வின் பண்ணல. ஏதோ ஒரே ஒரு கேம்ல மட்டும் ராஜா மேட்ச் மாதிரி ஆகி போச்சு. வேற எதுலயுமே வின் பண்ணவே இல்லை. எல்லாத்துலயும் பட்டு மோசமா தான் விளையாடி வச்சிருக்கேன். இல்லடா இப்ப நானே ஜெயிக்கிறாரு. நீ உங்கள ஜெயிக்கிறாரு. 3வது கேம்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அப்ப நானே விளையாடி இருக்கேன். அதனால சொன்னேன் ஆடுறாங்க போயிட்டு கோ Ready 3 hey Laura என்னடா இது இந்த கேமோட வின்னர் எனர்ஜி இவ்வளவு நல்லா இருக்கு. நான் சொல்றேன் இந்த கேமோட வின்னர் முகேஷ். அப்புறமா வந்து நம்ம வந்து காலையை மடக்காம சிட்டிங் சேலஞ்ச்
காலையே மடக்காம கீழே உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சில். ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணேன்னா, நான் ஓகே நம்ம அப்போ பல்டி அடிச்சு டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உண்மையாவே பிளான் பண்ணது. ஆனா அதுக்குள்ளாடி வந்து ராஜா அதை பண்ணிட்டான். ஸோ எனக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் அதுல சூப்பரா பண்ணது வந்து முகேஷ் சூப்பரா பண்ணியிருந்தான். ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அதை அவன் அழகாவே பண்ணி முடிச்சிருந்தான். பட் நான் ராஜா பண்ண போறத நான் வந்து கெஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நானும் அதை நினைச்சிருந்தனால அவன் பல்ட்டி அடிச்சப்ப நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அப்ப நான் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏதோ ஒன்று பண்ணேன். பட் டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு. பட் அந்த கேம் வந்து முகேஷ் சூப்பராகவே பர்ஃபெக்டா பண்ணான், இன்டெலிஜென்டா பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அவன் மைண்ட்ல எப்படி இருக்குன்னு தெரியல, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதான் பர்ஃபெக்டா வந்து அவன் உட்காந்தது வந்து பர்ஃபெக்டா இருந்துச்சு. நம்ம வந்து கீழே உட்காரணும், இதுதான் கேம். ஆனா காலை மடக்காம உட்காரணும், காலை மடக்காம உட்காரணும். ஓகேவா? இந்த கேம் நேம் தெரியல, அது நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ரெடி? ஓகே, ஸ்டார்ட் பண்ணு. கமான். உட்கார போதும்ல, கால் மடக்காம உட்காரணும். இதெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு சேலஞ்சுனா அது த்ரோ த பென்சில் தான். ஏன்னா அந்த சேலஞ்சில் ஆக்சுவலா அதை பத்தி எனக்கு பெருசா தெரியாது. நான் சும்மா ஏதாச்சும் சும்மா அடிச்சு விட்டேன், ஏசி வாங்க போடணும், கச்சேரி சேனல் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கச்சேரி சேனல் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சும்மா அடிச்சு விட்டேன். ஆனா அதுக்கப்புறம் ராஜா வந்து விளையாட போச்சுதான் கொஞ்சம் சீரியஸா தெரிஞ்சு. ராஜா என்னன்னா சொல்றா, ஃபுல் ஷேவ் பண்ணு. ஃபுல் ஷேவ் கூட ஓகே பரவாயில்ல. முகேஷ் வந்து சொல்றா மொட்டை போடணும் அப்படின்னு சொல்றான். நான் எல்லாம் மொட்டை என் லைஃப்ல நான் மொட்டை போட்டதே கிடையாது. ஸோ நான் பார்த்தேன் எப்படா விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட ஒரு பெருசா ஒண்ணு சொன்னா தீபக்கு. ஆனா நல்ல வேலை யாருக்குமே அது விழல. முகேஷுக்கும் ஒரு டஃப்பான ஒண்ணு இருந்துச்சு. ஏன்னா மூக்குத்தி போட்டுட்டு இது பண்ண சொன்னா. தீபக் சொன்னது வந்து முகேஷ் வந்து மூக்குத்தி போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ராஜா சொன்னா நடு ரோட்ல போயிட்டு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை யாருக்கு எது விழல, எனக்கு மட்டும் விழுந்துச்சு. காலி எனக்கு கண்டிப்பா பண்ணிருக்கணும். ஏன்னா நான் இது வரைக்கும் மொட்டை போட்டதே கிடையாது. ரொம்ப தள்ளி போறேன், இங்க இருந்து போடலாம். என்ன சொல்லலாம், இது விழுந்துட்டா வந்து தீபக் எங்க எல்லாருக்குமே வந்து ட்ரீட் வைக்கணும். லாஸ் பண்ணது போட்டா முகேஷ் நம்ம மூக்குத்தி பத்தி காணும். போடு. இது விழுந்துட்டா முகேஷ் நம்ம பாதி மீஸ் எடுக்கணும். பாதி மீசையா? நீங்க மீசை எடுத்துக்கிறியா? அபி மொட்டை அடிக்கணுமா? ஐயோ செஞ்சு போட்டாரா? அப்படின்னு ஜெட்டி போட்டு மேல போட்டு போட்டாரா? அப்புறம் வந்து 6-6 சேலஞ்சுன்னு ஒரு சேலஞ்ச். அதாவது பாலை மேல இருந்து கீழே போட்டுட்டு அதுக்கு உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும். அதுல யார் அதிகமா வந்து பால் டச் படாம அந்த கேம் பிளே பண்றாங்களோ அவங்க தான் வின்னு. அதுதான் 6-6 சேலஞ்சு. ஆக்சுவலா அதுல வந்து வின் பண்ணது எனக்கு தெரிஞ்சு அதுவும் முகேஷ் தான் வின் பண்ணிருக்கான்னு எனக்கு தோணுது. முகேஷ் தான் வின் பண்ண. அதுலயும் ராஜாவும் நல்லா விளாண்டா, முகேஷும் நல்லா விளாண்டா. பட் நாம அதுலயே ஃபெயிலு. ஒரு கேம் கூட வின் பண்ண முடியல. என்னடா ஏ ஆக்சுவலி ஒரு டேப்புக்கு ஒரு கம்பெனி ஒரு டேப்புக்கு ஒரு கவுண்ட். அப்படி பார்த்தா நானும் தான் ஸ்பீடா பண்ணிருக்கேன். நான் அப்படி பண்ணல, நான் இன்னொரு கேம் போடுறேன். இல்லையே டேய் மேலே பண்ணிருக்கேன். 6 ப்ளோ த கேண்டில்னு ஒரு சேலஞ்ச். ஆக்சுவலா அந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப ஈஸியான சேலஞ்ச் தான். அதை வந்து என்ன சொல்றது, அதை பத்த வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. தவிர அந்த கேம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. உண்மையை சொல்ல போனா ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சு. ஆனா அதுலயுமே நானும் தீபக்கு ஃபெயில் ஆயிட்டோம். அதுலயுமே ஒரு பாயிண்ட் இல்லாம போச்சு. அதுல ராஜாவும் முகேஷ் தான் வின் பண்ணாங்க. பட் அந்த கேம் வந்து எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிஞ்சதுன்னே தெரியாது. ஃபுட்டேஜ் பார்க்கும்போது கூட ரொம்ப பெருசா அந்த கேம்ல வந்து என்ன சொல்றது லென்த் இருந்த மாதிரி தெரியல. பட் மீன்ஸ் அப்புறம் சில பல விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி எப்படியோ போட்டு முடிச்சிட்டோம். ஆனா நல்லா இருந்துச்சு. ஏன்னா நீங்க வந்து அந்த கேம் பிளே பண்றதோடையும் அதை தீ பத்த வைக்கிறதுக்கு, அதை பத்த வைக்கிறதுக்கு நாங்க சில வேலையெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் செம்ம காமெடியா இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. பட் அந்த கேமும் வின் பண்ணது வந்து முகேஷும் ராஜா தான். அப்புறம்
அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேம் கனெக்ஷன் சேலஞ்சு. உண்மையில அந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுல அகமது தான் வந்து எல்லா ஃபீச்சரும் எடுத்து பர்ஃபெக்டா கொண்டு வந்தான். சூப்பரா இருந்துச்சு. நானும் 2-3 சாங் வந்து கெஸ் பண்ணேன். ஆனா கெஸ் பண்ணதுமே ராஜாவும் தீபக்கும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் உண்மையில அந்த கேம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எப்படி பிளே பண்ணணும்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. பட் போக போக கொஞ்சம் கெஸ் வந்துச்சு. பட் ஒரு கிளாரிட்டி வந்து எனக்கு அப்போ கிடைக்கல. லாஸ்ட் சாங்குமே முகேஷ் எடுத்து தந்தனால மட்டும்தான் நான் அதையும் சொன்னேன். பட் எனக்கு அந்த ஒரு லிரிக்ஸ் பிக்கப் ஆகுறது கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு. உண்மையில அந்த கேம்ல வந்து ரொம்ப நல்லா பண்ணதும் தான் முகேஷ் தான். நல்லா காமெடி பண்ணிட்டு இருந்தான். நிறைய லிரிக்ஸ் அவனு கொஞ்சம் எடுத்து கொடுத்தான். அதனாலதான் கொஞ்சம் கெஸ் பண்ண முடிஞ்சு. அவனே ஒண்ணு சொன்னான் கரெக்டா, பட் அந்த லிரிக்ஸ் அவனுக்கு மறந்து போச்சு. அதெல்லாம் நல்லா ஃபன்னா இருந்துச்சு. அந்த கேம்லாம் ரொம்பவே எனக்கு சூப்பரா இருந்துச்சு. பட் அதுல எப்படி எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் கிடைச்சது, அது வரைக்கும் சந்தோஷம். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. கனெக்ஷன் சேலஞ்ச். என்ன பாட்டு தானே இது? என்ன தமிழ்ல சார் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். மஜா மஜாவும் மஜா இது பஞ்சுமிட்டாயா. என்ன சொன்னோம்? गाइस அது புளியாசி போடுறாங்க. ஏய் மஜானே அடே மஜானே மஜானது எல்லாருமே நாங்க படிக்க தெரியும். உனக்கு படிக்க தெரியாம ஹெல்ப் பண்ணது நாங்க. ஒரு கோடி நம்மளுக்கு தெரியல. ஒரு கோடி எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஓகே. ஒரு ஊர்ல மாம்பழம் இருந்துச்சு. அந்த மாம்பழத்தை ஏய் கவுண்டர்டா எதுவும் பண்ணல. டீச்சர் திடீர்னு பாத்துட்டான். அந்த மாம்பழம் ஈமுச்சு. தெரியல. இல்ல புஷ்கர் ரைட்டா முச்சா. யாரா டீச்சரா? கண்ணப்புல ஓயோட எல்லாம் இருக்கும். லே போயிருந்தா அப்படிதான் இருக்கும். அது டிஃபன் வேற சொல்றேன். அந்த நல்ல பிளேயர் அது 3 பாயிண்ட். ஓகே. என்ஜாய் பண்ணலாம். அவங்க 2 பேரும் இது பண்ணி. ரெடி 3 2 1 ஸ்டார்ட். ஆனா அன்னைக்கு வந்து நாங்க கொஞ்சம் வீடியோ தான் எடுத்திருந்தோம். ஏன்னா லாங் வீடியோக்கு நாங்க போகல. ஒன்லி ஷார்ட்ஸ் மட்டும் தான் எடுத்திருந்தோம். லாங் வீடியோ மட்டும் எதுவுமே எடுக்கல. ஏன்னா அன்னைக்கு நாங்க வந்து நானும் தீபக் ரொம்பவே லேட்டா வந்துட்டோம். என்ன விட எங்க 2 பேரை விட முகேஷ் ரொம்ப லேட்டா வந்துட்டோம். அதே சமயம் வந்து எல்லாருமே உண்மையிலேயே வந்து ஒரு தூக்க கலக்கத்துல இருந்தோம். ஸோ வந்து உடனே கேம்ஸ் உள்ளாடி போனதுமே வந்து எனக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் அப்படியே டவுனா தான் நான் இருந்தேன். பட் போக போக ஓரளவு கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. பட் ஓகே, அந்த காலையில ஒழுங்கா நாங்க வந்து கரெக்ட் டைம் வராதனால அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு நாங்க வேற கேம்ஸ்க்கும் போகல. அவுட்டோர் கேம்ஸ் போகலான்னு பார்த்தா அதுவும் ரொம்பவே வெயில் அடிச்சது. ஸோ அதுவும் பண்ண முடியல. ஸோ அன்னைக்கு வந்து லாங் வீடியோ எடுக்கல. ஜஸ்ட் வந்து நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துருந்தோம், வேற எதுவுமே எடுக்கல. இந்த வீடியோலாம் இந்த வீக் அப்லோட் ஆகும். ஆல்ரெடி கொஞ்சம் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வரதுக்குள்ளாடி எல்லாமே வந்து அப்லோட் ஆயிருக்கும். ஸோ பாருங்க, உண்மையிலே ஃபன்னா தான் இருக்கும். பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஷூட் ஏதாச்சும் இருந்தா அதுக்கும் நாங்க இந்த மாதிரி பிடிஎஸ் எடுத்து நான் அப்லோட் பண்றேன். எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபன்னா தான் இருக்கும்னு நம்புறேன். நான் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. கண்டிப்பா எல்லா விளாக்ஸையும் பாருங்க. நான் இப்பதான் கொஞ்சம் விளாக்ஸ் வந்து கண்டினியூவா பண்ண ஆரம்பிக்கிறேன். இதான் பழைய விளாக்ஸ்லயும் சொன்னேன், அதுவும் லேட்டா தான் வந்துச்சு. ஸோ அதை எதுவும் மைண்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ முடிச்ச அளவுல நல்லா கன்சிஸ்டண்டா போல ட்ரை பண்றேன்.